இந்த டோல் திறக்கிற மாதிரி ஒரு ஷாட் வைப்போம். இந்த டைம் வைக்கலையேன்னு நினச்சேன். சந்தோஷ் பாலாஜி அப்படின்னு பேர் சொன்னால் ஓப்பன் ஆகும். ஸ்வர்ணவதி டேம், சாம்ராஜ் நகர் பக்கத்தில் இருக்கிற டேமுக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ ஒரு அருமையான ஒரு செக் டேம்னு கூட சொல்லலாம். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஒரு நல்லது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் எது வரைக்கும் இருக்குது. தாண்டா ஸ்வர்ணவதி டேம். இந்த டேமில் நீங்கள் பார்க்குறதுக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். டேமில் தண்ணி இருக்காமல் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒன்று கேட்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது, உங்களுக்கு இதை காட்டி தான் ஆகணும். வாவ், அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் போகலாங்க. போயிட்டு தண்ணியை பார்த்துட்டு அப்படி ரிட்டர்ன் ஆகிடலாம். வீக் டேஸ் சாட்டர்டே சண்டே வந்தாங்கன்னா கூட்டமாக இருக்கும். எங்கிருந்தோ வருது. எப்பா, இதுதான் நம்ம ஊருக்கு வர்றது. இந்த தண்ணி தான் நம்ம ஊருக்கு வருது. இந்த டேம்ல இருந்தானே ஜி நம்ம ஒகேனக்கல் அப்படிதான் நினைக்கிறேன். ஒகேனக்கலுக்கு வந்து காவேரி ஆற்றுலேருந்து வருது. ஆமாம், இதுதான் அது. போட்டு பாரு, ஸ்வர்ணவதி டு ஒகேனக்கல் போட்டால் வருமானு பாரு. ஆனால் இந்த பக்கம் ஏன் தண்ணி இல்லைன்னு தெரில. தண்ணி ஓடுறதுக்காக மக்கள் கூட்டமாக அங்கே இறங்கி உள்ளார்கள். ரெக்கார்டான ஆகிட்டு போகுது. உண்மைத்தானே சொல்கிறோம். இதை பராமரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? போதும் ஜி, இந்த அளவுக்கு வச்சிருக்கிறதே பெருசு. இங்கே ரோடு போட்டோம்னா அப்புறம் காரை தூக்கிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. பட் டேம்னா இப்படி தான் இருக்கணும். இங்கே தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். வளகாப்பு சீன், கல்யாண சீன், நலுங்கு வைக்கிற சீன், எல்லா சீனும் இந்த இடத்துல. அரைச்ச சந்தனம் ஒன்று பவானி சாகர் டேம். கர்நாடகா ஃபிலிம்னா ஸ்வர்ணவதி டேம் தான். வாவ், சூப்பராக போயிருக்கு. என்னங்க ஆலியாலே எத்தனை எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் ரீல்ஸ் போடுறனால அதெல்லாம் தெரிய வந்திருக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து அவன் அதுவும் ஒரு ஷாட் எடுப்பாங்க. நமக்கு அதெல்லாம் வந்துட்டு போகாது. யாரு தெரியும் இது நம்ம ஊர், நம்ம ஊரில் ஆடி இருக்கிறாங்கடோ அப்படின்னு சொல்லி அந்தந்த ஊருக்காரங்க கிளம்புற மாதிரியே வேலை பார்த்துருப்பாங்க. நான் நடிச்சிருக்கிறேன்டோ அப்படின்னு போவாங்க. வா 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 வா, போயிட்டே இருக்குது. பொறுமையாக பாரு. எல்லாம் நல்லதாக கிடைக்கும், நல்லா சீன்ஸாக கிடைக்கும். எங்கடா போடுறானுங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்காகத்தான் நடக்கிறோம். வாங்க பாரு. நீ எதுக்கு அந்த பக்கம் இறங்க பார்க்குற? அதெல்லாம் பெருசாக எழுதியிருப்பாங்க. ஸ்வர்ணவதி, ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். ஓகேங்களா? தனனனனா தனனனனா நனனா தனனா தனனதா தனனனனா 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 தரர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 ர
ஓகே ஓகே ஓகே, சூப்பராக நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். வாங்க, இந்த அடர்ந்த டேமுக்குள்ளே சுற்றியும் தண்ணி, ஒரே ஒரு இடத்துல பிரிட்ஜ் கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த பிரிட்ஜ்குள்ளே நடக்கிறதுக்கு கண்டிப்பாக த்ரில்லிங்காக தான் இருக்குது. த்ரில்லிங்னா த்ரில்லிங், உங்கள் வீட்டு த்ரில்லிங் இல்லை, எல்லாமே த்ரில்லிங் தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா சுற்றியும் தண்ணி. வா, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. ஜம்ப் பண்ணி போகலாம் தான், என்ன பண்ணுறது, இந்தளவுக்கு நம்ம விட்டதே போதும். வா, செமையாக இருக்குது, செமையாக இருக்குது, செமையாக இருக்குது. ஃபுல் ஆழமாக இருக்குது. எவ்வளோதான் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஆழம். வா, சரி, அப்படியே போய்க்கலாங்களா. இந்த பாலம் ஏன் கம்முன்னு இருக்கு, இதெல்லாம் நம்பி நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. பயந்தான், இருந்தாலும் அப்படி ஒன்றும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நினச்சி போக வேண்டியது தான். கரெக்டுங்களா? ஆமாம், வேறு வழி இல்லை, அது மட்டும் தான் நம்ம நம்பிக்கை. நம்பிக்கை அதானே எல்லாம்.